Hi guys, இந்த வீடியோல இந்த புதிய Airtel Xstream வெர்ஷன் 3.0 Android செட்டப் பாக்ஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். அண்ட் இதுல புதுசா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் இந்த செட்டப் பாக்ஸை நம்ம புதுசா வாங்கணும் அப்படினா எவ்வளவு பிரைஸ் வரும், அப்கிரேட் பண்ணா எவ்வளவு பிரைஸ் வரும் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த Airtel Xstream நியூ வெர்ஷன் 3.0 நீங்க புதுசா வாங்குறீங்க அப்படினா அதோட பிரைஸ் 4000 கிட்ட வரும். இல்ல ஆல்ரெடி உங்க வீட்ல Airtel SD செட்டப் பாக்ஸோ HD செட்டப் பாக்ஸோ இருந்துச்சு அப்படினா நீங்க இந்த Airtel Xstream பாக்ஸுக்கு அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்க அப்கிரேட் பண்ணனும் அப்படினா உங்களுக்கு தெரிஞ்ச DTH சேல் பண்ற கடையில போயிட்டு உங்களோட பழைய செட்டப் பாக்ஸை கொடுத்துட்டு இந்த புது செட்டப் பாக்ஸை நீங்க வாங்கிக்கலாம். அப்கிரேட் பண்ணி இந்த புது செட்டப் பாக்ஸை நீங்க வாங்கணும் அப்படினா நீங்க அதுக்கு 1500 ரூபீஸ் பே பண்ணணும். சோ புது செட்டப் பாக்ஸ் வாங்குனீங்க அப்படினா 4000 ஆகும், அப்கிரேட் பண்ணீங்க அப்படினா 1500 ஆகும். அதுலயும் சில பேர் எக்ஸ்ட்ரா விலை ஏத்தி விற்பாங்க. சோ நீங்க கம்மி பண்ணி அவங்க கிட்ட வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ்ல என்னென்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு ஓவர்வியூ பார்க்கலாம். நியூ வெர்ஷன் செட்டப் பாக்ஸ் அண்ட் ரிமோட்டோட பிக்சர் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே ஓகே கூகுள் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கறது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல இந்த செட்டப் பாக்ஸ்ல நம்ம டிவி சேனல்ஸையும் பார்த்துக்கலாம், ஓடிடி ஆப்ஸையும் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸோட பேக் சைட்ல பார்த்தோம்னா நிறைய ஃபீச்சர்ஸை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கு, அதுல நம்ம தேவையான ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அடுத்து குரோம் காஸ்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ உங்க மொபைல ஸ்கிரீன் மிரரிங் பண்ணி நம்ம டிவியில பார்க்க முடியும். அடுத்ததா ஓகே கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ உங்க ரிமோட்லயே மைக் இருக்கும். ஸோ அதில் நீங்க ஓகே கூகுள் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நீங்க ஏதாச்சும் வாய்ஸ் மூலமா சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமா இதுல 4K குவாலிட்டி சப்போர்ட்டும் இருக்கு, டால்பி டிஜிட்டல் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் வைஃபை ஆப்ஷனும் ப்ளூடூத் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ப்ளூடூத்ல நீங்க உங்களோட ப்ளூடூத் ஹெட்செட், ஏர்பாட்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர் இப்படி எதை வேணா கனெக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். நீங்க மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம ஏதாச்சும் கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுல உள்ள ப்ளூடூத் மூலமா நீங்க உங்க ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணிட்டு நீங்க ஹெட்செட்லயே கேட்டுக்கலாம். அண்ட் வீடியோ ஆடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே என்னென்ன OTT ஆப்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. Amazon Prime Video, Disney Hotstar, Netflix, YouTube, Z5 இப்படி இன்னும் சில OTT ஆப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல YouTube நம்ம ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். Disney Hotstarக்கு மட்டும் 1 year ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க செட்டப் பாக்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை என்டர் பண்ணி லாகின் பண்ணி Disney Hotstar யூஸ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் இந்த Airtel Xstream செட்டப் பாக்ஸை நீங்க புதுசா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா OTT ஆப்ஸுமே 6 மந்த்க்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலேயே Airtel Xstream செட்டப் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவர் இருந்து நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட டிசைனே ரொம்ப சூப்பராக இருக்குது, ஸ்லிம்மாகவும் நல்லா ஸ்லீக்கான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே ஒரு யூசர் மேனுவல் கைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த நியூ 3.0 வெர்ஷன் Airtel Xstream ஆண்ட்ராய்ட் செட்டப் பாக்ஸ். பழைய செட்டப் பாக்ஸை விட இது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். டிசைன் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பவர் ஆன் பண்ணோம் அப்படின்னா அதில் சூப்பராக லைட் எரியும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டிக்கர் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைட் செட்டப் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே LED இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் 4K டால்பி ஆடியோங்கிறத கொடுத்துருக்காங்க. டாப்ல ஏர்டெல் லோகோவை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட லெஃப்ட் சைடில் வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஒரு USB ஸ்லாட்டும் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் DTH கேபிளோட சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆப்டிக்கல் கேபிளோட போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ பின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் HDMI போர்ட்டும் ஈத்தர்நெட் போர்ட்டும் இருக்கு. லாஸ்டா ஒரு USB சாக்கெட்டும் பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ற சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட்டோட டிசைனே ட்ரெண்டியா இருக்கு. Amazon Prime, Netflix, YouTubeக்கு தனியா ஒரு பட்டன்ஸே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓகே கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கும் தனி பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டாப்ல ஒரு மைக்கும் கொடுத்துருக்காங்க உங்களோட வாய்ஸை கேப்சர் பண்ண. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா இது வந்து IR ரிமோட் கிடையாது, இது வந்து ஒரு ப்ளூடூத் ரிமோட். ஸோ நீங்க எந்த டைரக்ஷனாலும் பட்டனை பிரஸ் பண்ணாலும் இந்த சேனல்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு செம்ம குவாலிட்டியான HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு பவர் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த செட்டப் பாக்ஸுக்கு பவர் கொடுத்தாச்சு. ஸோ நடுவில் இருக்கிற பவர் ஆன் ஆஃப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இதோட டிசைன் ஒன்னே போதுங்க, வேற லெவலில் இருக்குது. அது வந்து எக்ஸ்ட்ரீம்ங்கிற லைட் எரியுது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நைட் டைமில் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த பவர் பட்டனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் LEDயும் பவர் ஆன் ஆஃப் LEDயும் வைஃபை கனெக்டிங் LEDயும் கொடுத்துருக்காங்க. இந்த Airtel Xstream செட்டப் பாக்ஸ் பற்றினா வேற ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா தனியாக அதுக்கு வீடியோ கூட நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.